இன்ஸ்டா பக்கத்தில் கவர்ச்சியான புகைப்படங்கள், வீடியோக்களை பதிவிட்டு பிரபலமானவர் இலக்கியா. அண்மையில் அவரது இன்ஸ்டா ஸ்டோரியில் பிரபல ஸ்டென்ட் மாஸ்டரான சூப்பர் சுப்ராயனின் மகனான ஸ்டென்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயனோடு தான் 6 வருடமாக சேர்ந்திருப்பதாகவும், அவருக்கு நிறைய பெண்களோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும், இது குறித்து கேட்டதற்கு அடித்து டார்ச்சர் செய்வதாக குறிப்பிட்டு தனது சாவிற்கு திலீப் சுப்ராயன் தான் காரணம் என்று பதிவிடப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து வீட்டில் இருந்த இலக்கியா உடற்பயிற்சிக்காக கொடுக்கப்படும் ஊட்டச்சத்து மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுவிட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவர் அதிகமான மது போதையில் இருந்ததையும் மருத்துவர்கள் உறுதி செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற இலக்கியா பத்திரமாக வீடு திரும்பினார். இதனால் பலரும் திலீப் சுப்ராயன் தான் காரணம் என இணையத்தில் பதிவிட்டிருந்தனர். ஆனால் அது குறித்து பேசிய திலீப் சுப்ராயன், இலக்கியாவின் இன்ஸ்டா ஐடியை யாரோ ஹேக் செய்திருப்பதாகவும், 8 வருடங்களுக்கு முன் இலக்கியாவோடு பணியாற்றியுள்ளேன், அது மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது என்றும், பழிவாங்குவதற்காக வேறு யாரும் இது போன்று செய்கிறார்களா என தனக்கு தெரியவில்லை எனவும் திலீப் சுப்ராயன் விளக்கம் அளித்தார். ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. என்ன இஷ்யூ சார் அது? ஏமா எனக்கு தெரியலம்மா. நானே இப்பதான் வேட்ரூம்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கேன். அவங்க வேற ஒரு மூலியமா பேசினது, அவங்க ஐடியா யாரும் ஹாக் பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்காங்களா? யார் என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஐயோ, என்னன்னு எனக்கு புரியல. நீங்க அவங்கள பார்த்ததே கிடையாது இல்ல சார்? இல்லம்மா, நான் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஒர்க் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். அது மட்டும் தான் தெரியுது. இவ்வளவு ஒரு வருஷம் இண்டஸ்ட்ரியில இருந்து நம்ம மேல வந்து எந்த குற்றச்சாட்டும் எதுவும் கிடையாது. அது யாரு இதனால வேட்டுவனால ரஞ்சித் மேல இருக்கிறதுனால ஏதா பண்றாங்களா என்ன எனக்கு எதுவுமே புரியலம்மா, எனக்கு தெரியலம்மா எனக்கு. மேலும் அதனை அறிக்கையாகவும் தனது சமூக வலைதள பக்கத்தில் திலீப் சுப்ராயன் பதிவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து சிறிது நேரத்திலேயே இலக்கியாவின் இன்ஸ்டா ஸ்டோரியில் தான் பதிவிட்ட அனைத்தும் பொய்யான தகவல்கள் என பதிவிடப்பட்டது. இதனால் பலரும் இலக்கியாவின் இன்ஸ்டா ஐடியை யாரோ ஹேக் செய்திருப்பார்கள் போல என நினைத்தனர். ஆனால் தற்போது தன்னை மிரட்டிதான் அனைத்தும் பொய்யான தகவல் என ஸ்டோரி போட சொன்னார்கள் எனவும், அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க இருப்பதாகவும் இலக்கியாவின் இன்ஸ்டாவில் பதிவிடப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் திலீப் சுப்ராயன் பதிவிட்ட அறிக்கையை குறிப்பிட்டு விரைவில் யார் சொன்னது பொய் என தெரியும் என்று பதிவிடப்பட்டுள்ளது. இலக்கியாவின் இந்த இன்ஸ்டா ஸ்டோரி வைரலாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே தான் உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்ததற்கு திலீப் சுப்ராயன் தான் காரணம் என இலக்கியா பதிவிட்டது வைரலாகி வந்த நிலையில் பின்பு அது பொய்யான தகவல் என பேக் எடுத்தார். தற்போது மீண்டும் அவர்தான் காரணம், பொய்யான தகவல் என ஸ்டோரி போட வைத்தார் என சொல்வது உண்மைதானா, இல்லை மீண்டும் பல்டி அடித்து விடுவாரா என்றும் இணையவாசிகள் குழம்பி தவித்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.